டேய் தலைவரை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மிகப்பெரிய அசாசின்றா அவரை போட்டு தள்ள அத்தனை பேர் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவர் முதுகுல ரெக்கையை மாட்டி விட்டு ஏஞ்சல் ஆக்கி விட்டீங்க. குட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிற படம் இது தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல இருக்குது. இதோட கதை என்னன்னா, நம்மால ஒரு ஏஞ்சல். அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, இந்த மெசேஜ் அனுப்பிச்சிக்கினே வண்டி ஓட்டுன்னு போய் முட்டிப்பானுங்களே, டேய் பார்த்து ஒழுங்கா ஓட்டுங்கடா, வண்டியை முட்டுறாதடா, பார்த்து இருடான்னு சொல்லி அவங்களை காப்பாத்துறதுதான் ஒரே வேலை. ஆனா இவரு இன்னும் ஒரு படி மேல போயிட்டு ஒருத்த வாழ்க்கையை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு அதிக பிரசங்கித்தனமா அவர் ஒரு விஷயத்த பண்ண போய் அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறாருங்கிறது தான் படமே. இது கிட்டத்தட்ட அறையின் 305 கடவுள் பிரகாஷ் ராஜ் பாக்குறவாலதான் இவர் பண்றது. அந்த சம்பவங்கள் அந்த டெம்ப்ளேட் எல்லாம் இருக்கும். ஆனா அதை தாண்டி இந்த ஒரு உருட்டு வாங்கி தெரியுமா, ஏழையா எதுவுமே இல்லாம கூட நிம்மதியா இருக்கலாம்ப்பா, பணக்கார வாழ்க்கை நிம்மதி போயிடும்பான்னு இந்த உருட்டு வாங்கல அந்த விஷயத்த உடைச்சது நல்லா இருந்துச்சு. டேய் பணக்காரனா நிம்மதியா இருக்கட்டா, எனக்கு இந்த லைஃப்ல ஏடி வச்சா இல்ல ஹெலிகாப்டர் வச்சா கூட எட்டாது, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் காமிச்சதெல்லாம் ஜாலியா இருந்துச்சு. அதே போல கடவுளாவே இருந்தாலும் உனக்கு எந்த விஷயமும் தெரியல, இதுதான்டா ரியாலிட்டி, புரிஞ்சுக்கோப்பான்னு அவருக்கே புரிய வைக்கிறது. இது ஒரு சிம்பிளான படம், போரடிக்காம போகும். தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க.